ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EURNZD சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா அதுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். நான் வந்து எனக்கு டைம் இருக்கிறப்ப நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கு கிளியரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணிருக்கோம். நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 6999க்கு உங்களுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. உங்களில் யாருக்காவது இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இருந்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க என்னுடைய காண்டாக்ட் ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கார்டில் கொடுத்துருக்குற நம்மளுடைய அந்த சார்ட்டை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஜோன்ஸ் வந்து மார்க்கிங் பண்ணியாச்சு. ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து டிபி போஸ்ட் வந்து இன்னும் போடலை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 4 to 5 பிப்ஸ் இருக்குது. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம சார்ட்ஸை வந்து கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால அப்படியே வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் என்னோடய சார்ட்டை வந்து நான் எப்படி செலக்ட் பண்ணேன், அது எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ என்ன ட்ரெண்டில் வந்து ட்ராவல் பண்ணிருக்கோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி அப் ட்ரெண்டில் தான் ட்ராவல் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம அப் ட்ரெண்டில் ட்ராவல் பண்ணிருக்கோம்னா நம்ம லுக் ஒன்லி ஃபார் பை. சரிங்களா? பை மட்டும்தான் பண்ணணும், நாட் ஃபார் செல். சரிங்களா? செல் வந்து நம்ம பண்ணக்கூடாது. அப் ட்ரெண்டில் பை தான் பண்ணணும். ட்ரெண்டுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம போகணும் அப்படின்னு நினச்சோம்னா, ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக போனோம்னா கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நான் ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட்டை வந்து யூஸ் பண்ணாததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதையும் நான் வந்து என்னென்னு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து லிக்விடிட்டி இங்கேயே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னாலும் ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஸோ வந்து என்னுடைய ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து மார்க்கெட் எடுக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட்டை கொஞ்சம் வந்து நெகோஷியேட் பண்ணிட்டேன். சரிங்களா? அதுதான் வந்து உண்மை. பட் இது எப்படி பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் எஸ்எல்லும் கேட்டிருந்தீங்களா, இந்த மார்க்கெட்டில் எஸ்எல் அடிச்சிருக்கு. ஸோ அதுக்காகவும் நான் வந்து மெயினாக வந்து இதை காட்டுறேன். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு சிஹெச் வந்து கன்ஃபார்ம் ஆகுது இந்த பிளேஸ்லேயே. சரிங்களா? அதுவும் இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் ஹை. ஸோ 2 கிளாரிஃபை நமக்கு வருது. ஸோ இப்போ வந்து நார்மலாக நம்ம ட்ரெண்டு அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா, ஆர்டர் பிளாக் அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா நமக்கு இதுதான் வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்ட்டு வருது. நமக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே வந்து டேப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகணும். சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்போம் மார்க்கெட்டுக்கு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் பட்டோன்னே கொஞ்சம் ஒரு பவுன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. சரிங்களா? பட் பவுன்ஸ் கொடுத்தாலும் இந்த இடத்துல இது ஹையை வந்து ரெஃப்யூஸ் டு பிரேக். சரிங்களா? ஹையை வந்து இது உடைக்கல. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். மார்க்கெட் நம்ம ஆர்டர் பிளாக்கை உடைச்சிட்டு எஸ்எல்லை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. சரிங்களா? எஸ்எல் வந்து இங்கே ஹிட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஒரு மேஜரான ஒரு ரூல்ஸே வந்து ஹையை வந்து பிரேக் பண்ணணும். சரிங்களா? ஹையை பிரேக் பண்ணால் தான் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் வந்து மேலே போகும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹையை வைக்கிறோம். சரிங்களா? இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம வைக்கிறோம். பிரேக் பண்ணுதான்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஹை வந்து நமக்கு பிரேக் ஆகிடுச்சு. சரிங்களா? ஹை பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரெண்டாவது கொஸ்டின் ஒன்று இருக்கும். எந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு என்ட்ரியை வந்து நம்ம போடலாம் அப்படின்னு வந்து இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல இல்லை. சரிங்களா? ஸோ இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அடுத்த ஸ்விங்கில் போடுறது சேஃபு. அப்படி ஒரு வேளை ரொம்ப நமக்கு தெரியும் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50% பாடி கேண்டில்ஸ் இருக்குது. சரிங்களா? இது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், நான் ஜஸ்ட் நாலேஜபிளுக்காக சொல்கிறேன். 50% பாடி கேண்டில்ஸ் இருக்கிறப்ப இந்த இடத்துல ரிஜெக்ஷன் அதிகம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து போடலாம். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போடலாம். பட் ஸ்டில் இது நீங்கள் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இம்பேலன்ஸ் இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கில் போட்டாலே போதுமானது. இப்போ பார்க்கலாம்.
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹையை வந்து இது ப்ரோக் பண்ணுது சரிங்களா. ஒரு ஹையை ப்ரோக் பண்ணி இது மேலே போகுது. இப்போ நீங்கள் இம்பேலன்ஸோடு இருக்கிற ஒரு கேண்டில் வந்து தாராளமாக பார்க்கலாம். என்ன அப்படின்னா நல்ல ரிஜெக்ட் ஆன ஒரு 50% பாடி கேண்டில் இந்த இடத்துல நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய என்ட்ரியை எக்ஸிக்யூட் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ். நீங்கள் கீழே கூட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இங்கே வச்சிடறேன் இப்போதைக்கு. ஓகேங்களா. இப்போ நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை, அதாவது 4 ஹவர்ஸில். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம டார்கெட் இழுப்போம். டார்கெட் வந்து இங்கே வச்சிடலாம். ஏன்னா நான் இண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இங்கே ஒன்று இருக்குது. இதை நம்ம வந்து இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. பட் ஸ்டில் இதோட பவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் இங்கே வந்து TP1 அப்படின்ட்டு பார்ஷியலாக எடுத்துக்கங்க. இங்கே TP2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஹையஸ்ட் TP3 அப்படின்னு வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து செகண்டரி தான். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றது தான் என்றைக்குமே பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு என்ட்ரி வருது. இங்கே ஒரு என்ட்ரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் அடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் டிபி வந்து மேலே போகணும் நம்மளுடைய இது அடிக்கிறதுக்கு. ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை, வெயிட் பண்ணி நம்ம வந்து ஃபுல் டார்கெட் அடித்தோன்னா ஒரு வீடியோவில் வந்து நான் இதை ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்றேன் சரிங்களா. இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா. 214 பிப்ஸு சரிங்களா. 214 பிப்ஸு. ஷார்ட்டாக 210 இல்லை 200 கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:7 சரிங்களா. நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு தான். ரிஸ்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது சரிங்களா. இதை இந்த மாதிரி சினாரியோஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நிறைய தடவை சொல்லியிருப்பேன், ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு விக்கு வெளியே வந்துச்சுன்னா அந்த ஆர்டர் பிளாக் வேலிட் தான் சரிங்களா. அதை வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமல் இது பண்ண வேண்டாம், ஒரு ட்ரை வந்து நம்ம கொடுக்கலாம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்ஸில் விக்கு தான் வெளியே வந்திருக்கு. ஸோ இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு சரிங்களா. விக்கு வெளியே வராமல் பாடி க்ளோஸ் வெளியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே பெட்டர். ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணுறோம். கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 6999க்கு அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.